வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரெய்னர். இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து இஃப், இன்னொன்று வந்து வைல், லாஸ்ட் ஒன்று வந்து ஃபார். ஓகேங்களா? ஸோ பைத்தன் வந்து சுவிட்ச் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இஃப், வைல், ஃபார். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸில் இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? இந்த வைல் அண்ட் ஃபார் இது ரெண்டும் என்னன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா, இப்போ வைல் லூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருவேன். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் லூப்ல வந்து நம்ம கண்டிஷன் எதுவும் கொடுக்க மாட்டோம். அதுக்கு போல சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை வந்து கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டரை நம்ம எடுக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் லாஸ்ட் கேரக்டர் எது இருக்கோ அதை எடுக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும் 1 by 1. ஸோ இதுதான் நம்ம டாஸ்க். ஓகேங்களா? இப்போ அது வைல் லூப்ல நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வைல் லூப்ல பார்க்கும்போது ஸோ இன்கிரிமெண்ட் வேரியபிளாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து அப்போ 10. அப்போ என்னன்னா, எனக்கு ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது வேல்யூ வந்து 1 அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வைல் ஐ less than or equal to 10. ஓகேங்களா? ஸோ இதான் சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வைல் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்ல என்னன்னா கோலன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ள ஒரு டேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிரிண்ட்ல ஐ, லாஸ்டா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஏன்னா 1லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி 1 by 1 வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் +1 கொடுத்துக்கிறேன். அப்போ 1 by 1 எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா, லூப் செஷன் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் வரும். கண்டிஷன் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐனுடைய வேல்யூ 1 நம்ம அசைன் பண்ணிட்டோம். வைல்ல வந்து ஐ வந்து லெஸ் than or equal to 10 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட் இது ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். திருப்பி எனக்கு எங்கே போகும் அப்படின்னா, திருப்பி ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும் அப்படின்னா, எனக்கு கண்ட்ரோல் வந்து இங்கே போயிடும். திருப்பி கண்டிஷன் செக் பண்ணோம் 2. ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும்னா, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னன்னா வைலுக்கே கூட நீங்கள் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ஒரு டைம் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? எனக்கு எண்ட் லூப். ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஈவன் நம்பர் எல்லாமே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். 0, 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். அப்போ சேம் இங்கே என்ன பண்ணுறேன்னா 0 கொடுத்துக்கிறேன். நான் இங்கே 1 + 1க்கு போகல, ஐ + 1க்கு போகல, ஐ + 2ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 கேரக்டர் ஆகும். அப்போ எனக்கு ஈவன் நம்பர் எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? இதே எனக்கு வந்து ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு கொடுத்துட்டு இங்கே 2னே தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் இந்த நம்பர் மட்டும் மாற்றிக்கிறேன் நான். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு 1, 3, 5, 8 வராது, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு லாஸ்ட் வந்து இந்த எண்ட் லூப்புங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் நம்பர்ஸ் வச்சு. ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ் வச்சு பார்க்குறோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டரை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து str1 வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த W, E இது மாதிரி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதில் கண்டிஷன் என்ன கொடுக்கலாம், அப்போது ஐ இது வந்து இண்டெக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ லெஸ் than or equal to 6 கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு ஒரு இண்டெக்ஸ் வரும். நான் 5 = i + 1 தான். அப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
str ஆஃப் ஒன் ஆஃப் ஐ ஒன் ஆஃப் ஐ. இப்போ இந்த str ஆஃப்ங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கு, அதில் ஐ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோன்னு வரும். அப்போ str ஆஃப் ஜீரோனா என்னது, இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்போ ஐ ப்ளஸ் ஒன்று. ஸோ அடுத்த டைம் வரும்போது டூன்னு மாறி இங்கே வந்து ஒன்று கொடுக்க பதிலாக ஜீரோன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ ஜீரோனா டபிள்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐ ப்ளஸ் ஒன்று, இப்போ வந்து ஒன்றுன்னு மாறிடும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வரும், அடுத்த டைம் வரும்போது ரெண்டுன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ WELCOME இந்த மாதிரி எனக்கு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இது டைரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். எனக்கு இதில் வந்து எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறதுக்கு நான் அந்த ஐ லெஸ் தான் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு அந்த 6 கேரக்டர் எடுக்கிறதுனால நான் 6 கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இன்புட்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் யூசர்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. கரெக்டாக ஒரு டைம் நம்ம யூசர் வந்து இன்புட்டை கொடுக்கறத பொறுத்து தான் அது மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ லென்த் ஆஃப் str ஆஃப் 1 ஐ லெஸ் தென் லென் ஆஃப் str ஆஃப் 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஐனுடைய வேல்யூ லென்த்தை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். என்டர் ஸ்ட்ரிங் கேட்குது. நான் வந்து ஹெல்லோன்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்லோ வந்து ஹச் தனியாக, இ தனியாக, எல் தனியாக, எல் தனியாக, ஓ தனியாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து வைல் லூப்பில் நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் லூப்பில் இதே ஸ்டேட்மெண்ட் போட்டால் எப்படி பண்ணுறது. ஓகேங்களா? ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா ஃபார் லூப்பில் வந்து நீங்கள் மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படியே எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ சிம்பிளாக என்னன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஃபார் எஸ் இன்னு str ஆஃப் 1. ஸோ பிரிண்ட் எஸ். இவ்வளோதாங்க ஃபார் லூப்பில். பார்த்தீங்களா? நான் இன்புட்டாக கொடுக்குறேன், எனக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த கேரக்டர் இப்படி ஹேஷ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே கமெண்ட் ஆயிடும். ஸோ நான் இதில் இவ்வளோ லைனாக போட்டதை எனக்கு சிம்பிளாக 2 லைனில் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதனால் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த str சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரா அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு டைம் வரும்போதும் இதில் இருக்க ஒரு கேரக்டர் எங்கே வரும்னா எஸ்ஸுக்கு வரும், அது பிரிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த கேரக்டர் வரும். ஸோ இதே மாதிரி இதில் எவ்வளோ கேரக்டர் இருக்கோ அது வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ வைல் லூப்பில் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்றோம். ஸோ எனக்கு இப்போ இந்த 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்டிஜர் வந்து இங்கே கொடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கொடுத்து எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறது ஃபார் லூப்பில் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து என்னன்னா ஃபார் லூப் வந்து ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சிங்குள்ளே எனக்கு என்ன 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எது வரைக்கும் வேணும் அப்படின்னா 10 வரைக்கும் வேணும்னா அதை விட உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு 10 வரைக்கும் வேணும். இப்போ 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 1. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எண்டிங்கில் வந்து எது வரைக்கும் வேணுமோ அதை விட உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் எனக்கு அது வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறேன் அசைன் பண்ணாமல். இப்படி இன்புட்டாக வாங்கிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ வவல்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை எப்படி இப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக வாங்கிட்டேன். டேரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு கவுண்ட் வந்து வேணும், கவுண்ட் பிடிக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, வவல்ஸ் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அது என்னவா கொடுத்தீங்கன்னா 0. இப்போ வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
0ன்னு கொடுத்துட்டு இப்போ ஃபாரில் போட்டுக்கிறேங்க. ஃபார் ஸோ எஸ் இன் str of 1 ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ எஸ் இன் ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்னா என்ன AEIOU. ஸோ நம்ம ஆப்ரேட்டர் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் இந்த இன்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கேரக்டர் வந்து இதுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா அப்போ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வவ்வல் கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வவ்வல் கவுண்டை வந்து என்னன்னா வவ்வல்ஸ் கவுண்டை வவ்வல்ஸ் +1 பண்ணிடுங்க. ஸோ எனக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்டில் நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நம்மளால வவ்வல்ஸ் கவுண்ட் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த str of string 1ல் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்து ஒரு கேரக்டராக எனக்கு எடுத்துகிட்டு வரும். அது வந்து எஸ்ல வரும். ஸோ இந்த எஸ் இன் இந்த AEIOUவில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா இதுக்குள்ள கண்டிஷன் வரும், ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்னென்னா எனக்கு AEIOவில் 2 டைம் வந்திருக்கு, ஒரு டைம் வந்துருக்கு. அப்போ மொத்தம் டோட்டலாக 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வவல்ஸ் எனக்கு 3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ வவல்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதில் என்னென்னா நம்ம இதுதான் வந்து லூப்பு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் இன்புட்டாக வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கெட் பண்ணுறீங்க. யூசர்ட்டு வந்து இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வவல்ஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் அந்த கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ அப்பர் கேஸ் இருக்குது, எவ்வளோ லோயர் கேஸ் இருக்குது, எவ்வளோ டிஜிட் இருக்குது, எவ்வளோ ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் உங்கள் அசஸ்மெண்ட். ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது புரியல, ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அது வந்து தனியாக ஒரு வீடியோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்து அதனுடைய அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் டிஜிட்ஸ் இதனுடைய கவுண்ட்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோ. ஓகேங்களா. தேங்க்யூ.